ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் தோழர் நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த நாள்ல இருந்து ரொம்ப முக்கியமாக, குறிப்பாக தாவேகாவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, யாருக்கிட்டலாம் அவங்க ஆதரவு வாங்க போறாங்க அப்படின்ற அந்த டிஸ்கஷன் தொடங்கினதுல இருந்தே ஹார்ஸ் ட்ரேடிங், குதிரை பேரம் அப்படின்ற வார்த்தையை தமிழ்நாடு கேட்டுட்டே இருக்கு. குறிப்பாக முதல்ல அந்த சார்ஜை வச்சவர் டிடிவி தினகரன், உங்களுடைய அமமுக எம்எல்ஏ காமராஜர். அவர்கிட்ட குதிரை பேரம் பேசி ஒரு ஆட்சியை நடத்துறாங்க, நான் போய் கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லி போனாரு. அதுக்கப்புறம் அவர் சைன் பண்ற மாதிரி வீடியோ வந்தது. திரும்ப அடுத்த நாள் வந்து அவர் அமமுகவினுடைய தலைவர் டிடிவி பக்கத்திலே உட்காந்து இப்போதைய முதலமைச்சரை திட்டி பேசுனது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்பையிலேருந்து தொடர்ச்சியாக குதிரை பேரம், சோஃபா மாடல் அப்படின்ற விமர்சனத்தை திமுக முன் வச்சிட்டு இருக்காங்க. டிவிகேக்கு மெஜாரிட்டி இல்லை, அதனால மற்ற எம்எல்ஏக்களை விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்றது தான் அந்த சார்ஜ். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற சூழல்ல திமுக குதிரை பேரத்தில் ஈடுபடுது. திமுக தாவேகா எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்க பாக்குறாங்க, கவுக்க பாக்குறாங்க. அதனால சதி திட்டம் தீட்டப்பட்டு வருது. அதனுடைய சூத்திரதாரியாக செந்தில் பாலாஜி இருக்காரு. 35 கோடி ரூபாய் வரைக்கும் பேசினாங்கன்னு ஊத்தங்கரை எம்எல்ஏ, டிவிகே எம்எல்ஏ, அவர் மேல அவர் ஒரு புகாரை காவல்துறையிட்ட கொடுத்து கைது நடவடிக்கை எல்லாம் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அந்த கைது நடவடிக்கை நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது நடந்துட்டு இருக்கிற சூழல்ல நேற்று அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைது, அந்த கைதுல அவர் ஜாமீன்லாம் வாங்கிட்டாரு, அது பிரச்சனை கிடையாது. அவர் என்ன உள்ள கூட்டு போய் மிரட்டினது அப்படின்றதே, அவங்க என்கிட்ட வேலை பேசுறாங்க, நீ கட்சி மாட்டினா எவ்வளவு பணம் வேணாலும் நாங்க கொடுக்குறோம், திமுக எம்எல்ஏ நீ ரிசைன் பண்ணிட்டு வாங்க, தாவேகாவுக்கு வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்ற அந்த கருத்தை அவர் சொன்னதை நம்மளால பார்க்க முடியுது. எப்படி பார்க்கலாம்? எல்லாருமே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா, தாவேகா ஈடுபடுறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா, என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. உங்களுடைய பார்வை அப்படின்றது என்ன? திருச்சி கிழக்கு தொகுதியில மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் விஜய் பேசினார் இல்லையா, நீங்க போட்டது போட்டீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்து போட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் இதற்கான பதில். இந்த கொஞ்சம் சேர்க்கறதா நடந்துட்டு இருக்கா? ஆமா. இப்ப 107 எம்எல்ஏக்கள் தாவேக்கால இருக்கிறாங்க. திருப்பத்தூர் கோர்ட்ல இருக்கு. யாரு, பெரிய கருப்பன் கேஸ் போட்டிருக்காரு இல்லையா, ஒரு வாக்கு வித்தியாசத்துல டிவிகே ஜெயிச்சது, அது கேஸில் இருக்குது. ஸோ அதையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா 106. இந்த 106 தொகுதிக்கு இன்னும் 12 பேர் தேவைப்படுது 218க்கு. விஜயோ டிவிகே டீம் யோசிக்கிறது என்னென்னா, தன்னுடைய சொந்த வலிமையில் பெரும்பான்மை இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. விக்கிரவாண்டி கூட்டத்திலேயே விஜய் பேசுனது என்ன, நாங்கள் தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய பலம் இருக்கும், ஆனாலும் எங்களை நம்பி வந்த கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் ஒரு தான தர்மம் பொலிட்டிக்கல் பாம் கூட்டணியில் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னார். பல பேர் என்ன நினைச்சிட்டாங்க, அவருடைய பெருந்தன்மை அப்படின்னு. இந்த பெருந்தன்மை, வள்ளல் குணம், இதெல்லாம் ஜனநாயகத்திற்கு, அரசியலுக்கு ஆரோக்கியமானது அல்ல. நீங்கள் ப்ரீபோல் அலையன்ஸ் வச்சிங்கன்னா எதற்காக வச்சோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இதையெல்லாம் தயார் பண்ணிட்டு தான் நீங்கள் போட்டியிடணும். அதில் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் மந்திரி கொடுக்கணும். இப்போ கேரளாவில் ரொம்ப வருடங்களாக அந்த மாடல் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் சிபிஎம் ஆண்ட போது கூட அது கூட்டணி கட்சிகள் ஆட்சி தான். மத்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா UPA 1 UPA 2 கூட்டணி கட்சி அரசாங்கமாகத்தான் இருந்தது. அதில் வாஜ்பாயோட திமுக கூட்டணிக்கு போச்சு இல்லையா, அப்போவும் இவர்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சாங்க. பாபர் மசூதி பிரச்சனையை எழுப்பக்கூடாது, ஆர்டிகிள் 370 எழுப்பக்கூடாது, பொது சிவில் சட்டம், இது மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப விஜயோட மனப்பான்மை என்ன அப்படின்னா, ஒரு பண்ணையார் மனப்பான்மை. நம்ம சொந்த வலிமை, இப்ப விஜய் முகத்துக்காக தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு நானா பாட்டு தான தர்மம் வழங்கினா தான் உண்டு அப்படின்னு. அதனால இன்னைக்கு முன்னாள் திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை அவர் ஒரு விருப்பம் இல்லாம தான் பாக்குறாரு. அவங்களாம் நேரில் போய் பார்த்தாரு, பொன்னாடை போத்தினாரு, பொக்கே கொடுத்தாரு, இதெல்லாம் இருந்தாலும் அப்பப்ப விமர்சிச்சாங்க இல்லையா, விமர்சிச்சாங்கன்னு நான் பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்றேன். அது விஜய்க்கு பிடிக்கல, தாவேகாவினுடைய ஆலோசனை அந்த மாதிரி கோர் டீமுக்கு அது பிடிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, தொட்டதுக்கெல்லாம் விமர்சனம் பண்றாங்க. இப்ப 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போது, CPIM விசிகாட்டெல்லாம் கேட்ட போது அவர்கள் அதை ஆதரிக்கவில்லை. இது தவறானது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இது குதிரை பேரமா இல்லையா அப்படின்னு சொன்னா, அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம், நாங்க சொன்ன பிறகுதான் அது 4ஓட நின்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நிக்கலையே, 5, 6 நடந்துருச்சு, இனி 7, 8, 9 நடக்க போகிறது. இப்படித்தானே இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையாக வரும்போது இவர்கள் மனசுக்குள்ளே ஒரு முணுமுணுன்னு பேசுவது, இது தாவேகாவுக்கு உடன்பாடு இல்லை.
அதனால இப்ப காங்கிரஸ் வந்து எந்த விமர்சனங்களும் பண்றது இல்லை. அவங்க டிவிக்கோட அலையன்ஸ் போயிட்டாங்கன்னா அது முழு மனசோட போயிட்டாங்க. எந்த இதுலையும் அவங்க விமர்சனம் பண்றது இல்லை. தாவேகாவை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி சமாளிக்கக்கூடிய நிலைமைக்கு காங்கிரஸ் போயிடுச்சு. அதுல அவங்களுக்கு டிவிக்கு பிரச்சனை இல்லை. மற்ற கட்சிகள்லாம் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட தான் நம்ம ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது இருக்கு ஐயுஎம்எல் இருக்கு, விசிகா இருக்கு. விசிகா இருக்கு, லெஃப்ட் வெளியில இருந்து ஆதரிக்கிறாங்க. இப்போ லெஃப்ட் வெளியே இருந்து ஆதரிக்கிறதே ஒரு பிரச்சனை. அப்ப அவங்க லெஃப்ட் என்ன சொல்றாங்க, கூட்டணிக்கு உள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் சுமை ஏற்பது போல வரும், அதனால எங்களுக்கு இதுதான் கம்ஃபர்ட்டா இருக்கு, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஐஎம்எல்ல பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னொரு காங்கிரஸா மாறிட்டாங்க. எந்த ஆரம்பத்துல நேற்று திமுக, இன்று திமுக, நாளை திமுகன்னு டயலாக் பேசினாங்க, இன்னைக்கு அதுக்கு போல டிவிக்கேன்னு போட்டுட்டு உட்கார்ந்துட்டாங்க. அவங்களும் எதுவும் விமர்சனம் பண்ண போறது இல்லை. விசிகாவை பொறுத்தவரையே கிராஜுவலா அது குறையுது. ஏறுமுகத்துல இருந்த விமர்சனங்கள் இன்னைக்கு இறங்குமுகத்துல ஒவ்வொன்றா குறையுது. கடைசியாக டெல்லி சிறப்பு பிரதிநிதி போட்ட போது திருமாவளவன் என்ன சொன்னாரு, ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அதிர்ச்சி விட்டும் விதத்துல சொன்னார். இது அவங்க உட்கட்சி விவகாரம். அதுல யாரை பிரதிநிதியா போடணுன்றது அவங்களுடைய முடிவு. விஜய் வந்து அவருக்கு நண்பரை போட்டிருக்கிறாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டார். அப்ப என்ன நடந்திருக்கும், ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் நேரா சொல்லியிருப்பாங்க, ஆதரிக்கிறதா இருந்தா நீங்க வெளியே போறதுன்னா வெளியே போயிருங்க. இல்ல, ஆனா அவர் வந்து மினிஸ்ட்ரி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே, நீங்க மினிஸ்ட்ரி கவர்மெண்ட்குள்ள இருந்தா நாங்க என்ன கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம், நீங்க மினிஸ்ட்ரி வாங்கிக்கலன்னா எங்களுக்கு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்கும் அரசுல அப்படின்னு ஆதவ சொன்னாரு அப்படின்றதையும் திரும்ப சொன்னாரு. இப்ப கூட்டணி அமைச்சரவையில சேராம இருக்க இடதுசாரிகள் என்ன சொன்னாங்க, நீங்க பண்ற தப்புகளுக்கெல்லாம் நாங்க சுமையா இருக்க வேண்டி இருக்கும், அதனால வெளியே இருக்கிறோம்னு சொன்னாங்க. எந்த முடிவாக இருந்தாலும் இடதுசாரிகளோட சேர்ந்து தான் எடுப்பேன்னு சொன்னார்ல விசிகா தலைவர். இப்பயும் அவர் மட்டும் தனித்த முடிவு எடுக்கிறாரு. அப்ப அதுல வேறுபாடு இருக்கு. இப்போ ஆதவ அர்ஜுனா கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், விமர்சனம் பண்றது தலைவருக்கு பிடிக்கல, நீங்க போறதுன்னா போங்கன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா இந்த விமர்சனம் என்பது நிறுத்தப்பட்டு தாவேகா செயலை நியாயப்படுத்துகின்ற வேலையை திடீர்னு திருமாவளவன் பேசுறாரு. இடதுசாரிகளை பொறுத்தவரை அவர்களும் பெரிய அளவுக்கு விமர்சிக்கலைன்னா ஒரு சின்ன சின்ன முணுமுணுப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் ஒரு 7 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவையா இருக்கு. அந்த 7ன்றது ஒரு 120, 125, 130 முடிவு பண்ணியாச்சு, அப்படி இருக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். இதுதான் தாவேகாவினுடைய குதிரை பேரத்துக்கு பின்னணி. இல்ல திமுகவினுடைய முன்னாள் கூட்டணி கட்சிகளை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் ஆட்சி, அந்த கூட்டணி கட்சிகள் விசிகா, யுஎம்எல் இவங்க எல்லா கூடயும் தாவேகா அசோசியேட் ஆனதுக்கு அவங்க சொன்ன ரீசன் அப்படின்றது, நாங்க வந்து ஒரு ப்ரோ லெஃப்ட், நாங்க வந்து ஒரு ரைட் விங் பார்ட்டி கிடையாது, நாங்க லெஃப்ட் கூட போய் மிங்கிள் ஆகிறோம், காங்கிரஸ் கூட நாங்க வந்து சேர்றோம், காங்கிரஸ் முக்த் பாரத்னு பாஜக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க நினைச்சிருந்தா அதிமுக கம்ஃபர்டபுளா சீட்ஸ் இருக்கு, 47 சீட்ஸ் இருக்கு, அங்க நாங்க போய் உடனே நாங்க எடுத்துக்கலாம், அன்புமணி இருக்காரு, அன்புமணிகிட்ட நாங்க போய் கேட்டுக்கலாம், இதெல்லாம் இருக்கு. பட் நாங்க ஏன் இதை சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நாங்க வந்து ஒரு லெஃப்ட் பார்ட்டி, நாங்க வந்து ஒரு இடது சிந்தனை கொண்ட நபர்கள், நாங்க ஒரு முற்போக்கான கட்சி, நாங்க அதை பிரதிபலிக்கும் வகையில தான் நாங்க இந்த கட்சிகளுடைய ஆதரவை பெற்றோம் அப்படின்றதுதான் அதற்கு சொல்லப்பட்ட காரணமாக இருந்தது. அப்படின்னா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எதுக்கு போய் பார்த்தாங்க, பொன்னாடை எதுக்கு போத்தினாரு விஜய், எடப்பாடி மட்டும் பார்க்கல, அது பிரச்சனை இல்ல. 25 எம்எல்ஏ போய் பார்த்தாருல்ல, 25 எம்எல்ஏக்களும் இதற்கு வாக்கு போட்டிருக்காங்க இல்லையா, நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு. அப்ப அவங்களை பார்க்க வேண்டிய, நீங்க பாத்தீங்கன்றதே பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கிற ஏடிஎம்கேனுடைய ஒரு ஃபிராக்ஷனை பார்த்துருக்கீங்க அப்படின்னு வருது. இது ஒண்ணு. ரெண்டாவது, கரூர் சம்பவத்துக்கு பிறகே அவர் பிஜேபியை வெளிப்படையாக கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, ஆட்சி, மாநில உரிமை எது சம்பந்தமாக அவர் விமர்சிக்கவே இல்லை. இங்க அப்படி ஒரு முறை வன்னியரசு அமைச்சராக இருந்து விமர்சிக்க வரும்போது ஜேசிடி பிரபாகர் அவர் உட்கார வச்சிட்டாரு. நீங்க அவர் வந்து கல்வித்தொகை விடுவிக்க மறுக்குது பாஜக அரசு அப்படின்னு பேச வந்தாரு, அவர் அதெல்லாம் வேணான்னு சொல்லி உட்கார வச்சிட்டாரு. இதுதான் நிலைமை. அதனால இவர்கள் தங்களை இடதுசாரி அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, இப்போ அதிமுக போய் கேளுங்களேன், உங்களுடைய நீங்க வந்து பிஜேபியோட சேர்ந்துருக்கீங்களா, பிஜேபியோட கொள்கையை ஏத்துக்கிறீங்க, அதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும், தேர்தலுக்காக நடந்த கூட்டணி, மற்றபடி இருமொழி கொள்கை அதுதான் எங்களுடைய கொள்கை, மாநில சுயாட்சி ஆமா எங்களுக்கும் அதான் சுயாட்சி, மத சார்பின்மை, சமூக நீதி எல்லாருக்கும் ஓகேன்றுவாங்க. அப்புறம் ஏன் பிஜேபியை வந்து விமர்சிக்கிறோம்? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரும்பாலான கட்சிகள், அதாவது ரைட் விங் குரூப்பை தவிர இருக்கக்கூடிய கட்சிகள் இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அது கமலஹாசனா இருந்தாலும் சரி, எந்த புது கட்சியாக இருந்தாலும் இந்த 4 விஷயங்களையும் சொல்லுவாங்க. அப்படி பொதுவாக சொல்லப்படுற உண்மைதான் அது. இன்னொரு ஆதாரம்,
திமுகவினுடைய முன்னாள் கூட்டணி கட்சிகள் தான் இங்கே ஆளுநர் ஆட்சி வரப்போகிறது, மறைமுகமாக பிஜேபி ஆட்சி வரப்போகுதுன்னு சொன்னாங்களே தவிர விஜய் வாயிலிருந்து அப்படி ஒரு எச்சரிக்கை குரல் வரவே இல்லை. ஒரு முறை கூட வரல. அவர் ஆளுநரை 4 முறை பார்க்க போன போதும் அது குறித்து அவர் பேசல. அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னா, பிஜேபியோட நமக்கு பிரச்சனை வேணாம், நம்ம டிஎம்கேவை தீய சக்தின்னு ஒரு நரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதையே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுவோம், அதுக்கு தீனி கொடுத்துக்கிட்டே இருப்போம், அதை வைத்து கொண்டு நம்ம வாழலாம் அப்படின்றதான் இவங்களுடைய கருத்து. அதனாலதான் இவர்கள் குதிரை பேரம் செய்து கொண்டு இன்னைக்கு திமுக குதிரை பேரம் செய்யுது. இப்போ அவங்களுடைய நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ், வாட்ஸ்அப் பிரச்சார குழுக்கள்லாம் என்ன பிரச்சாரம் கொண்டு போவாங்க, விஜய் அண்ணா நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா ஸ்டாலின் வந்து அவங்க எம்எல்ஏக்கள்லாம் விலைக்கு வாங்கி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காரு. இதுதான் போய் சேருமே தவிர விஜயை பற்றி உள்ள விமர்சனங்கள், தாவேக்கா என்னெல்லாம் வந்து இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க, அமமுக விஷயத்துல என்ன நடந்தது, அவர் இனோவா கார்ல முக்காடு போட்டுட்டு போய் பனையூர் அலுவலகத்துக்கு போறாரு, கார்ல இருந்தபடியே கையெழுத்து போடுறாரு, அதை இவர்கள் ஒரு வீடியோவா எடுக்கிறாங்க. அடுத்தது தினகரன் இதை ஆளுநர் மாளிகைக்கு மிட் நைட் வந்து விமர்சனமாக சொல்லும் போது அந்த வீடியோவே வெக்கம் இல்லாம வெளியிடுறாங்க. அப்ப இது வெளிப்படையான குதிரை பேரம். ஒரு காருக்குள்ள ரகசியமா பனையூர் அலுவலகத்துக்கு வந்து கையெழுத்து போடுறாருன்னா அது வீடியோவா எடுத்து வெளியிடுறாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு அவர் ஆதரவு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற செய்தியை ஆதாரபூர்வமா நிரூபிப்பதற்கு தான் அப்படின்னு இவங்களுடைய கருத்து. ஆனா இது ஹார்ஸ் ட்ரேடிங்ன்றதுக்கு அப்பட்டமான ஆதாரம். அடுத்தது 2வது முறை 3வது முறையை பார்க்கும்போது இந்த அமமுக எம்எல்ஏ கூட வந்து ஐயுஎம்எல் ஒரு எம்எல்ஏவும் சேர்த்துட்டாங்க. ஐயுஎம்எல் அவரு கையெழுத்து போட்டு எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனா இங்க காதர் மொய்தீன் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அப்ப நாங்க நேற்று திமுக, இன்று திமுக, நாளை திமுக, மிகப்பெரிய பட்டையப்பட்டது அவர்தான். அப்படி இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ தனியா பார்த்து பேசி லெட்டர் வாங்கியிருக்காங்கன்ற உண்மைதான் இதுல வெளிப்படுது. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் ட்ரை பண்ணுவாங்களா? இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் ட்ரை பண்றாங்க. அதாவது அவதூறு பிரச்சாரத்துக்காக அவரை, அதாவது ஹைகோர்ட்ல வந்து உத்தரவு வருது முன்ஜாமீன் இல்லைன்னு, 45 நிமிஷத்துல அவர் கைது செய்யப்படுறாரு. அந்த போலீஸ் இங்கே வந்து அமமுக எம்எல்ஏ குதிரை பேரம் நடந்திருக்கு, ஐயுஎம்எல் விஷயத்துல குதிரை பேரம் நடந்திருக்கு, இதை பத்தி விசாரித்து ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதை விட்டுட்டு இப்ப செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி அசோக், இவர்கள் தாவேக்கா எம்எல்ஏக்களை வந்து வளைத்து பிடித்து வாங்க போகிறார்கள், 4 எம்எல்ஏ பேசிட்டாங்க, ஏதோ நம்புற மாதிரி ஏதாவது இருக்கா? பாசிபிளே இல்லைன்றீங்களா? பாசிபிலிட்டியே இல்லையே. ஏன் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொன்னா, இப்போ 2/3 வந்தாதான் உங்க எம்எல்ஏ பதவி காப்பாற்ற முடியும். சரி, உங்க எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணிட்டு ஏடிஎம்கே மாதிரி நீங்க திமுகவில் சேர்றதா வச்சுக்குவோம், அதுக்கு இவங்க முயற்சி பண்ணதான் வச்சுக்குவோம். எத்தனை பேரை உங்களால் இழுக்க முடியும்? இப்ப டிவிகேல இருந்தா லாபமா, டிவிகேல இருந்து வெளியே வந்தா லாபமா? அந்த எம்எல்ஏக்கள் லாப நஷ்ட கணக்கு போடுவாங்கல்ல. இப்ப கரூர் விஜயபாஸ்கரோ புதுக்கோட்டை விஜயபாஸ்கரோ டிவிகேல சேருவதற்கு என்ன காரணம்? நம்ம ஏற்கனவே அவங்க மேல பல கேஸ் இருக்கு. மணல் குவாரி திருடி இருக்காங்க, கனிம வளங்கள் கொள்ளையடிச்சிருக்காங்க, சொத்து குவிப்பு வழக்கு, குட்கா, அது இதுன்னு ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. போன வாட்டி அப்ஸ்காண்ட் ஆயிருந்தாரு எம்ஆர் விஜயபாஸ்கர். ஆமா, அப்படியெல்லாம் இருந்தவங்க இன்னைக்கு சேர்றாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பேரம் படிந்ததுனாலதான் நடந்திருக்கும். குதிரை பேரன் என்னது, ஏதோ குதிரை வியாபாரம் பண்ணிக்கிறான், அப்படி கிடையாது. என்னுடைய ஆட்சியை ஆதரிக்கணுன்றதுக்காக இல்லீகலா உனக்கு நான் பணம் கொடுப்பேன், பேரம் பேசுவேன், டீல் பேசுவேன், இதான் குதிரை பேரம். அப்படி ஒண்ணு நடந்ததுனாலதான் 2 விஜயபாஸ்கர்கள் இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. அப்ப இதை திசை திருப்ப வேண்டும், இது ஒரு பேசு பொருள் ஆகக்கூடாதுன்றதுதான் திமுக மேல பழி. இப்ப திமுகல 4 டிவிகே எம்எல்ஏக்கள் வாங்கி என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஆட்சி கவுளுமா அப்படிலாம் எதுவுமே நடக்க போறது இல்லை. இல்ல அந்த அளவுக்கு திமுகல இருக்கிறவங்கள முட்டாள்களா? திமுக தலைமை வந்து முட்டாள் தலைமையா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்காம இருக்கிறது. அப்ப இது எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு இருக்காரு இல்லையா, அவரு ஒரு சந்தேகத்துக்குரிய நபர். போன 2024 தேர்தலில் கூட அவர் பிஜேபி அண்ணாமலை வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு அவர் கருத்து கணிப்பு கொடுத்திருந்தாரு. அதனால ஒவ்வொரு தேர்தலையும் அவர் கருத்து கணிப்பு சொல்லுவாரு. இப்படி ஒரு அஜெண்டாவோட தான் அது இருக்கும். அவரு பல கட்சிகள் தொடர்பு இருக்கலாம், பல கட்சிகளுக்காக அவர் வேலை பார்த்திருக்கலாம், கருத்து கணிப்பு எடுத்திருக்கலாம், இதையெல்லாம் அவர் செய்திருக்கலாம். இப்ப அவரு கூட 2 பேர் இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டே போலீஸ் இவ்வளவு தீவிரமா நடவடிக்கை எடுக்குதுன்னா அது அமமுக காமராஜ் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? தினகரன் புகார் கொடுத்திருக்காரு. அதே போல வந்து ஐயுஎம்எல் ஏற்கனவே சொன்னேன். இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் ஓப்பனாவே சொல்றாரு, என்னை எஸ்பி ஆபீஸ்ல வைத்திருக்கும் போது என்னை வந்து டிவிகேல சேர சொல்லி மிரட்டினாங்க அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலம் என்ன காமிக்க விரும்புகிறாங்க? அதிமுக மட்டும் எங்களை நாடி வரவில்லை, டிஎம்கேல இருந்து எங்களை நாடி வருகிறார்கள் என்பதற்காக கூட இருக்கலாம். அதனால குதிரை வியாபாரம் செய்வதற்கு யாருக்கு தேவை இருக்கு,
யாருக்கு சூழல் இருக்கு, யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா டிவிகேக்கு தான் அந்த வாய்ப்பும் சூழல் இருக்குதே தவிர திமுகவுக்கு. ஆனா இது ஒரு எதிர்க்கப்பட்டிருக்கா தமிழ்நாட்டுல? ஒரு ஏன்னா திமுக அதிமுக ட்ரை பண்றாங்க ஆட்சி அமைக்க அப்படின்ற அந்த நியூஸ் சர்ஃபேஸ் ஆனோன்னா அந்த முக்கியமான வாக்கியம்ன்றது ஸ்டீலிங் த பீப்புள்ஸ் மேண்டேட், மக்களினுடைய தீர்ப்பை திருடுகிறீர்களா அப்படின்ற கேள்விதான் முன் வச்சிருந்தாங்க. இப்ப அதானே ஆல்மோஸ்ட் மக்கள் வந்து அதிமுகவுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அந்த பதவியை அவங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு வேற கட்சியில போய் சேர்றாங்க அப்படின்னா இது பீப்புள் மேண்டேட்டை திருடுறது கிடையாதா? கண்டிப்பா திருடுறதுதான், அதுல என்ன சந்தேகம்? இவ்வளவும் இந்த மும்முனை போட்டியில விஜய் எதிர்த்து தான் அந்த 6 எம்எல்ஏக்களும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த வாக்குகாவே விஜய் 2 பேருமே விசில் வேணான்னு சொல்லி விழுந்த வாக்குகள் தான் அது. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த தேர்தல் ஜனநாயகத்து மேல வந்து எவ்வளவு இழிவா பாக்குறாங்க, ஒரு காலில் போடுற செருப்பு மாதிரி மதிக்கிறாங்கன்றதுக்கு இதுதான் ஆதாரம். அப்போ ஓட்டு போட்ட மக்களை எல்லாம் முட்டாளாக்கி விட்டு இவர்கள் டிவிகேயோட ஒரு டீலிங் பேசிட்டு இவங்க வந்து போறாங்க. எடப்பாடி ஆட்சியில் இருக்க போறதில்லை. அடுத்த இனிமே எடப்பாடி ஏடிஎம்கே வந்து அப்படி பெரிய ஒரு கட்சியா தொடர போவதில்லை. ஒரு கொங்கு பெட்டில் இருக்கக்கூடிய பாமக மாதிரி ஒரு ஏரியாக்குள்ள கட்சியாக அது சுருங்கி போயிடும் அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான் எதிர்காலம். ஆமா, அவ்வளவுதான் எதிர்காலம். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ பாமக வந்து ஒன்னியர் பெல்ட்ல ஒரு 4 எம்எல்ஏக்களை கூட்டணி மூலம் அவங்க வாங்க முடியுது. இப்போ எடப்பாடி வந்து கவுண்டரு, எஸ்பி வேலுமணி, தங்கமணி எல்லாமே அந்த பெல்ட்ல தான் இருக்கிறாங்க. இந்த விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டு. இப்ப இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக வர முடியுமா? இப்ப டிவிகேக்கு இப்ப எடப்பாடி ஜெயிச்சது பாமகவுக்கு செல்வாக்குள்ள ஏரியால இருந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அது ஒரு ரீஜனல் பார்ட்டியா, ஒரு சமூகம் சார்ந்த கட்சியா சுருங்கிடும். எப்படி பார்த்தாலும் அதற்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னா அதிகாரத்துல போய் நின்று நம்ம ஆட்டையை போடுறது எதுவும் வாய்ப்பு இல்லை. இது ஒரு காரணம். அடுத்தது இங்க இருந்து லாட்ரி மாஃபியா மூலமாக குதிரை பேரத்துக்கான தூண்டுகோல் என்பது வந்து இவங்களுக்கெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது. உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்குவோம், செலவு பண்ண காசு தருவோம், ஏதோ ஒண்ணு அவங்க பேசியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் இது வராங்க. இப்ப தாவேகா விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த பிரச்சாரம் போய் சேர்ந்துருக்குதானா? சேரல. நீங்க கேட்டீங்க இல்லையா, இது மக்கள் வாக்குக்கு எதிராக இது முடிவெடுத்திருக்கிறாங்களே, அந்த தீர்ப்பை திருடுவதாகாதா அப்படின்னு கேட்டீங்க. திருடுவதுதான். ஆனா அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குதா? இல்ல விஜய்க்கு ஓட்டு போட்ட பெண்களுக்கோ இளைஞர்களுக்கோ முதல் முறை வாக்காளர்கள் இருக்கானா? இல்ல. அவங்கள்ட்ட தாவேகா டீம் வந்து இத என்ன கொண்டு போறாங்க, திமுக தான் வாங்குது, நம்ம தளபதி ஆட்சியை வந்து சீர்குலைக்கணும், இத கொண்டு போறாங்க. அடுத்து விஜய் பஸ் ஓட்டினாரு, சைக்கிள் ஓட்டு, கார் ஓட்டினார், ரோட்ல ஓடினாரு, இது அவங்களுக்கு போதுமானது. அப்புறம் விஜய் சட்டமன்றத்துல பேசும்போது பார்த்தாங்க, அதான் நீ 12 கோடி பேர் பார்த்தாங்க, அவ்வளவுதான் அவங்களுடைய அரசியல். உதயநிதி என்ன பேசினாரு, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஒரு கல்ட்டு மாதிரி அந்த விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க எல்லாமே ஒரு கல்ட்டு ஃபிகர் அரசியல்ல எப்படி இருப்பாங்களோ அப்படிப்பட்ட பார்வையாளர்களா தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த செய்தி எதுவும் போய் சேர, ஜனநாயக இயக்கங்களும் இதை பெரிய அளவுல கேள்வி இல்ல. இப்ப திமுகவினுடைய முன்னாள் கூட்டணி கட்சிகள் இதை பேசினாங்கன்னா அவங்க செக்மெண்ட்டுக்கு போகும். இப்போ அவங்க சப்பை கட்டுவதன் மூலமாக தங்களிடம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அணிகளை கூட அரசியலற்ற ஒரு அணிகளாக மாத்திட்டு இருக்காங்க. திமுகல இருக்கும்போது நீங்க பிஜேபி எதிர்த்து பேசலாம், பாசிசம் வந்து பேசலாம், என்ன வேணாலும் கொள்கை ரீதியா பேசலாம். நீங்க இப்ப திருமாவளவன் எத்தனை மாநாடு நடத்தியிருக்காரு இந்துத்துவாவுக்கு எதிராக, அல்லது திமுக ஆட்சியிலேயே டாஸ்மாக்கு எதிராக கூட உங்களால் மாநாடெல்லாம் நடத்த முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு கொள்கை ரீதியான ஒரு பிரச்சாரத்தை, ஒரு மாநாட்டை அங்க இருக்கும்போது நடத்த முடியுமா? அப்படி இருந்தா திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் ஏன் தடுக்கப்படுகிறது, ஸ்கிரீனிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி வந்து கலாட்டா செய்வதற்கு போலீஸே மறைமுகமாக அனுமதி கொடுப்பது எப்படி? அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது முன்னாள் கூட்டணி கட்சிகள் யாரும் இனிமேல் கொள்கையை பேச வேண்டிய அவசியமே இல்லாம போகுது. அதாவது இப்படி சொல்லலாம், 2014 இருந்து 2026 தேர்தலுக்கு முன்னாடி வரையும் தமிழ்நாட்டில் வந்து பாசிச எதிர்ப்பு அரசியல், ஆன்டி பிஜேபி, இந்துத்துவ எதிர்ப்பு அரசியல் என்பது ஓரளவு மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகப்பட்டது. அது டிமானிட்டைசேஷன்ல இருந்து கடைசியா திருப்பரங்குன்றம் வரைக்கும் இது கொண்டு போகப்பட்டிருக்குது. அந்த பிரச்சாரங்கள், அந்த அரசியல் எல்லாம் டெட்டால் ஊத்தி கழுவிட்டு ஒரு அரசியலற்ற ஒரு லும்பன் குரூப் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு எந்த கொள்கை சித்தாந்தம் எதுவும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு விஜய் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாரு. விஜய் நம்ம ஆட்சி செஞ்சு நல்லது கொடுப்பாரு, இதை தாண்டி அவங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. அப்ப இந்த அரசியலற்ற மயமான இந்த சூழல்ல விஜயினுடைய ஆதரவு சர்க்கிள் இருக்குல்ல, அவங்க வந்து அவங்க ஃபேக் நியூஸ் அல்லது வாட்ஸ்அப் குரூப்ல வரக்கூடிய செய்திகளைத்தான் அவர்கள் பார்ப்பாரே தவிர
இந்த உண்மையான காரணங்களை ஒருபோதும் ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட்டாரு விஜய் அப்படின்றது நம்புவாங்க. அதுதான் அவங்க பண்ற பிரச்சாரம். நம்புவாங்க. இந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வர்றது ஊழல் லஞ்சத்துல வராதா? அதெல்லாம் அப்படியே என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள்ட்ட என்ன பிரச்சாரம் கொண்டு போயிருப்பாங்க? இப்போ ஓப்பனாவே நிர்மல்குமார், ஆதவர்ஜனெல்லாம் என்ன சொல்றாங்க? தாவேகா தான் உண்மையான ஒரு அதிமுக அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவர்கள் எங்களை நாடி வருகிறார்கள், நாங்க ஒன்றும் கேட்கல, அவங்களா ரிசைன்மெண்ட் வராங்க, நாங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், இப்படி சொல்றாங்க இல்லையா? இந்த பிரச்சாரம் தான் கொண்டு போகப்படும். தளபதி ஆட்சியை இந்த பாராட்டி அதிமுக பல எம்எல்ஏக்கள் அவங்களா வாலண்டியரா வராங்க, இந்த பிரச்சாரம் தான் கொண்டு போகப்படுது தவிர இது ஒரு ஹார்ஸ் ரைடிங், குதிரை பேரம் அப்படின்ற செய்தியெல்லாம் கீழே வரைக்கும் கொண்டு போவதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லது நம்ம மாதிரி பேசக்கூடிய நபர்கள், சமூக வலைத்தளங்கள், யூடியூப் சேனல்கள் இதுவாக போய் சேருமா அப்படின்னா இதுவும் போய் சேராது. என்ன சொல்றது, இது விஜய் முகத்தை சினிமாவில் பார்த்து ரசித்தவர்கள் அல்லது விஜய் சினிமாவை வெற்றி பெற வைத்த ஒரு சினிமா டீமு அப்படியே அரசியலுக்கு அதே சினிமா முயற்சிகளை செய்து விஜயை வெற்றி பெற வைத்திருக்கிறது. நீங்க பெரியார் சொன்ன மாதிரி சுயமரியாதை இருக்கிறவன்ட்ட நீங்க சண்டை போடலாம். இது அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு குரூப், கடவுள் பக்தர்கள், ஒரு கடுங்கோட்பாட்டுவாதம், இந்த மூணையும் சேர்த்து கொண்டு நடக்கின்ற ஒரு கட்சி. அந்த கட்சியோட நீங்க போராடுறது அப்படின்றது சிரமம். ஒரு காலம் இந்த 5 ஆண்டுகள் நம்ம பிரச்சாரம் பண்ணி நாம் தமிழர்கள் எப்படி சேர்ந்துட்டு ஒரு 3-4 வருஷத்துல வெளியே வராங்களோ அப்படி கொஞ்சம் திருந்தி சிலர் பலர் வெளியே வரலாம். ஆனா அதுலயும் அபாயம் என்னன்னா, இப்போ ஓட்டே இல்லாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அடுத்து வருவாங்க, அடுத்து விஜய்க்கு சேருவாங்க. அதுவும் 30-40 லட்சம் அது ரீப்ளேஸ் பண்ணிடும். அதனால இதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சாரங்கள் பல மடங்கு, பல வடிவத்துல, பல தளங்கள்ல இதை நடக்கணும். திரும்ப திரும்ப பேசணும், அவங்களுக்கு புரிகின்ற எளிமையான மொழியில செய்யணும். அப்படித்தான் இதை செய்ய முடியும். இல்லைன்னா திமுக தான் குதிரை பேரம் பண்ணுது, தாவேகா பண்ணல, இந்த பிரச்சாரம் தான் கொண்டு போவாங்க. இறுதியா ஒரு கேள்வி, குதிரை பேரம் விஷயத்துல மதிமுக மிக கடுமையான கண்டனங்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய 2 எம்எல்ஏக்கள் அவங்க மதிமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துருச்சு, அவங்க ராஜினாமா பண்ண சொல்றாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க திமுக தரப்புல இருந்தா நாங்க வெற்றி பெற்றோம், நாங்க அந்த பதவியை ராஜினாமா செய்ய முடியாது அப்படின்ற சொல்லிட்டாங்க. இது ஒரு துரோகம். இது என்ன மாடல்னு துரை வைகோ கேட்கிறாரு. இது என்ன அப்போ கண்டெய்னர் மாடலா? இது என்ன சோஃபா மாடலா, கண்டெய்னர் மாடலா? இது குதிரை பேரம், கழுதை பேரம் இது கிடையாதா? எங்களுடைய கட்சி எம்எல்ஏக்கள் அவங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெறாங்க, அவங்க ரிசைன் பண்ண சொன்னா ரிசைன் பண்ண மாட்டாங்களே, அப்ப நீங்க எவ்வளவு காசு கொடுத்து எவ்வளவு விலை கொடுத்து மதிமுக எம்எல்ஏக்களை திமுக பக்கத்துல வச்சிருக்கீங்கன்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இந்த 2 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு போனாங்க போலேன்றது தமிழக அரசியல்ல எந்த மாற்றத்தையும் கொண்டு வர போறது இல்லை. தாவேகாவுக்கும் ரிசைன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 எம்எல்ஏ பலம், அவ்வளவுதான். ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியை கொண்டு வருமானா அப்படிலாம் இல்லை. சரி, திமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பா அப்படின்னு பார்த்தா அதுவும் பெரிய இழப்பு இல்லை. ஏன்னா அவங்க எதிர்கட்சியா ஏற்கனவே இருக்கிறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த 2 எம்எல்ஏக்களும் அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏற்கனவே மக்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு அவங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதுதானே அவங்களுடைய டியூட்டி. இப்போ மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்கி அந்த எம்எல்ஏ பணியை பார்ப்பது தானே அவங்களுடைய வேலை. கட்சி சொல்றதை கேட்கணும்ல, கட்சி ரிசைன் பண்ணணும் அப்படின்றது இல்லையா? இல்ல, கட்சி எதுக்காக ரிசைன் பண்ண சொல்லுது? என்ன காரணத்துக்காக சொல்லுது? கூட்டணி விட்டு வெளியே போறதுக்காக. அதான் எதுக்கு, என்ன காரணம்? கூட்டணி விட்டு ஏன் வெளியே போகணும்? அப்ப தொடர்ந்து இந்த கேள்விகள் கேட்டீங்கன்னா மதிமுக வைகோட்ட எந்த பதிலும் இல்லை. நான் இப்படி கேட்கறேன், துரை வைகோ ஜெயிச்சார்ல தீப்பிடி சின்னத்துல போட்டிட்டு, யாருடைய ஆதரவுல போட்டிட்டு ஜெயிச்சாரு? திமுக ஆதரவு. அப்ப அதை ரிசைன் பண்ண சொல்லுங்க. துரை வைகோ எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு நீங்க தாவேக ஆதரவோட நீங்க போட்டி போட்டு பாருங்களேன். அப்ப அதுக்கு நீங்க தயாரா இல்லை. உங்களுக்கு 2 பேர் மாட்டினாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, வைகோவும் ஒரு பையனும் இன்னைக்கு மதிமுக இருக்கிறது 2 பேர் தான். அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் சேர்த்தீங்கன்னா ஒரு காரில் ஏற்றக்கூடிய அளவுக்கு ஒரு 4-5 டிக்கெட்டு தான். இதை தாண்டி மதிமுகவுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. அது ஏற்கனவே அஸ்தமித்து போன ஒரு கட்சி. இந்த 2 பேரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க கொள்கை, திமுக உதயசூரியன்லாம் தாண்டி ஒரு எம்எல்ஏவா அவர்கள் வெற்றி பெற கூட டிராவல் பண்ணிட்டு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இல்லையா? அதை விட்டுட்டு இவர் சரி ராஜினாமா பண்றாங்கன்னு வச்சுக்குமே, தொடர்ந்து அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கு வைகோ அனுமதிப்பாரா? அனுமதிக்க மாட்டார். அப்ப அங்க கிராக்கி அதிகமாகும். சொல்ல போனா வைகோவே போட்டியிடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் அமைச்சராகலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அதனால அந்த 2 பேரும் கொள்கையை மட்டுமல்ல, இப்படி ஒரு பார்வையும் அவர்கள் ராஜினாமா பண்ணாமல் இருப்பதற்கு காரணம். அடுத்தது வைகோ வாயாலே சொல்லிட்டாரு, விஜய் தான் ராஜினாமா பண்ண சொன்னாரு, பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொன்னாரு, எங்க சொல்றீங்களோ அங்க பேசுறேன்னு சொன்னாருன்னு பொதுக்குழுல பேசியிருக்காரு, மீடியாலையும் தெளிவாக பேசியிருக்கிறாரு. டங்கு ஒன்றும் ஸ்லிப் ஆகலை. பேசிட்டு அடுத்தது ஆதவர்ஜனா கூப்பிட்டு திட்டின பிறகு, புஷி ஆனந்தெல்லாம் கூப்பிட்டு சொன்ன பிறகு அடுத்த நாள் அப்படியே மாத்தி பேசுறாரு.
இதை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது இதுல இருந்து லாஜிக் படி யோசித்தா என்ன நினைப்பாங்க? வைகோ முதல் நாள் திருத்தமாக உண்மையா பேசியிருக்கிறார், 2வது நாள் அவருக்கு பிடிக்காம அவர் டோஸ் விட்டு அவர் கத்துறாரு. அதனாலதான் பத்திரிகையாளர்கள் ஏற்று பேசுறாரு. நீங்க எந்த பத்திரிகை, மஞ்சள் பத்திரிகை, இப்படிலாம் பேசுவதற்கு காரணம் என்னன்னா உள்ள உண்மை இல்லை. உண்மை இல்லைன்னும் போது அந்த கோபம் ஆத்திரம்லாம் ஒரு எமோஷனலா வெளிப்படுகிறது. அதனால வைகோவினுடைய அந்த சம்பவத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய இது என்னன்னா, இவர்கள் குதிரை பேரம் செய்ய முயற்சிருக்கிறாங்க, விஜயே முயற்சி செஞ்சிருக்கிறார் அப்படின்றதுக்கு வெளிப்படையான ஆதாரம் தான் வைகோ. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, வெளிப்படையாக இவ்வளவு பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை வச்சிருக்கீங்க, மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்திய நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்து நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.